ఇతను తెలుగు మాదిగ కులానికి చెందిన వ్యక్తి, చిత్తూరు దగ్గర తల్లపల్లికి చెందిన వ్యక్తి అని. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக தலைவர் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். 108 இடங்களை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்று காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் மற்றும் இடதுசாரிகளுடைய உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தற்பொழுது அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். 13ஆம் தேதிக்குள்ளாக அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் உத்தரவிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ் ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் பல்வேறு விதமான விவாதங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆந்திர, தெலுங்கு ஊடகங்கள் விஜய் ஆந்திராவின் சித்தூரை சேர்ந்தவர், விஜயனுடைய தாத்தா ஆந்திராவின் சித்தூரை சேர்ந்தவர், அவர்கள் மாதிகா என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு குடியை சாதியைச் சேர்ந்தவர்கள், அவருடைய தாத்தா சித்தூரை சேர்ந்தவர்தான், அவர் மகன் சந்திரசேகர் ராமேஸ்வரம் சென்றுவிட்டு அங்கே அவர் வெள்ளாளர் என்று தனது சாதியை மாற்றிக்கொண்டு விட்டார். ஆனாலும் கூட சந்திரசேகர் ஒரு தெலுங்கர் தான் என்றும், விஜயனுடைய அம்மா அவர்கள் சோபா சந்திரசேகர் அவர் தெலுங்கு பிராமணர் என்றும் ஆந்திர தெலுங்கு ஊடகங்களில், நாம் சொல்லலை, மீண்டும் மீண்டும் கவனிக்கணும், நாம் அதை சொல்லவில்லை, ஆந்திர தெலுங்கு ஊடகங்களில் விஜயனுடைய பூர்வீகம், அவருடைய குடி, சாதி, அவருடைய மொழி, அவர் அம்மா, அவர் தந்தை ஆகியோர் குறித்து ஆந்திர தெலுங்கு ஊடகங்களில் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. அதைத்தான் நாம் இங்கே பகிரப்போகிறோம். யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்பது உலகத்திற்கே தமிழர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். அதே போல கிட்டத்தட்ட 13-14ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்து குடியேறிய விஜயநகர தெலுங்கு ஆட்சியாளர்கள் காலத்திலிருந்து வந்து குடியேறியலை இங்கே நாம் தாய் தந்தை போலவும் சகோதர சகோதரிகள் போலவும் உறவுகள் போலவும் தான் நாம் நடத்தி வருகிறோம். இருவருமே அப்படித்தான் பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் 7,20,00,000 பேர் இருக்கக்கூடிய நிலையில் 6 கோடி பேர் தமிழர்களாக, தனித்தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் 45 லட்சம் மட்டுமே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அதிக அளவு இடம்பெறுவதும், குறிப்பாக 32 பேர் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் 9 பேர் தெலுங்கு அமைச்சர்களாக இருப்பதும், திரைத்துறையில் பெரும்பான்மையாக 40-45 விழுக்காடு தெலுங்கர்கள் மேலாதிக்கம் செய்வதும், பல்வேறு தொழில், அதே போல அரசு துறைகளில் இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் தெலுங்கர்கள் இருப்பதும் தொடர்ந்து தமிழர்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பிரச்சனையாக இருக்கிறது. தெலுங்கர்கள் இங்கே வாழலாம். தெலுங்கர்கள் மட்டுமல்ல, மலையாளிகள், கன்னடர்கள், போஜ்பூரிகள், சௌராஷ்டிரிகள், உருது பேசக்கூடியவர்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் என்று அனைவருமே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு இந்திய அரசினுடைய கணக்கெடுப்பின்படி லாங்குவேஜ் அட்லஸ் என்று சொல்வார்கள், இந்த மொழி ரீதியான பட்டியல் எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் தனித்தமிழ் பேசக்கூடியவர்களாகவும் 45 லட்சம் மக்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்களாகவும், பிறர் 20 லட்சம் என்று அப்படியே கணக்கு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குக்கு அடுத்தது கன்னடமும் உருதும் பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பது அந்த புள்ளிவிவரம் சொல்லக்கூடியது. ஆக சுமார் 1 கோடியே அல்லது 1.5 கோடி பேர் மட்டும்தான் பிறமொழியாளர்களாக இருக்காங்க. தனித்தமிழ் பேசக்கூடியவர்கள் 6 கோடி பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 விழுக்காடு 85 விழுக்காடு தமிழர்கள் உள்ள இங்கே பிரதிநிதித்துவம் என்பது முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்கள் முன்வைக்கக்கூடிய அடிப்படையான ஒன்று. இதில் வேறு எந்த விதமான வேறுபாடும் இல்லை, எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் இல்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி தெலுங்கர்களே அதிக அளவு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிறார்கள். இதன் காரணமாக தமிழர்களுடைய தொன்மை, வரலாறு, கலை, பண்பாடு, இலக்கியம், மொழி ஆகியவையெல்லாம் சிதைக்கப்படுகிறது என்பதுதான் இதனுடைய விளைவாக இருக்கிறது. நம்ம அவர்களை குறை சொல்லலை, அவர்களுக்கு தமிழ் மீது பற்றுதல் இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு தெலுங்கர் போய் உட்கார்றார், அவர் எப்படி நீங்கள் தமிழை வளர்த்துவார்? கடலோர அகழ்வாய்வு இடங்களை ஆராய்வதற்கென்று தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தின் அந்த வளாகத்திலேயே ஒரு கடல் ஆய்வு மையம் அமைக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகின்றன. 16 ஆண்டுகளுக்கு மேலாக அதனுடைய தலைவராக ஒரு தெலுங்கர் போய் அமர்ந்துட்டார். அதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் இதுவரை அவர்கள் அகழ்வாய்வு செய்யவில்லை. பூம்புகாரில் ஒரு அகழ்வாய்வு செய்கிறாங்க, என்ஐஓடியோடு இணைந்து அகழ்வாய்வு செய்கிறாங்க, இன்று வரை அதனுடைய அறிக்கை வெளியில் வரல.
கீழடியில் கிடைத்த அந்த பொருட்கள் வந்து 2600 ஆண்டுகள் அது தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொல்வதை விடுத்து திராவிட நாகரிகம் என்று சொல்ல தொடங்கிட்டாங்க. தெலுங்கர்கள் என்று சொல்லாமல் திராவிடம் என்ற ஒரு பெயரில் ஒரு முகமூடியில் இங்கே மேலாதிக்கம் செய்து வந்தது காரணத்தினால்தான் தமிழர்கள் இதனை மறுபரிசீலனை செய்து கொள்ளுமாறும் முறையாக பிரதிநிதித்துவம் தாருங்கள், எடுத்துக்கொள்வோம் என்றுதான் கூறினார்கள். நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறீர்களோ அத்தனை எண்ணிக்கைக்கு நீங்கள் வந்து அமைச்சர் பொறுப்பையோ அல்லது எம்எல்ஏ பொறுப்பையோ அல்லது உறுப்பினர் பொறுப்பையோ எடுத்துக்கங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனால் இந்த ஒரு முறை இருக்க வேண்டும். ப்ரொபோர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த விகிதாச்சாரம் முறையாக, நியாயமாக, நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் தமிழர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. அதன் காரணமாகத்தான் தமிழர் இங்கே ஆள வேண்டும், எல்லோரும் இங்கே வாழ வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி முன்னாடி எடுத்தாங்க. அதே போல் தமிழ் தேசிய பேரியக்கமும் அதையே முன்னிலைப்படுத்துகிறது. குறிப்பாக தமிழ் தேசியம் என்கிற அத்தனை அதனுடைய ஆளுமைகளும் இதைத்தான் முன்வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யார் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்றால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்பது இந்த தெலுங்கு ஆந்திர ஊடகங்கள் மூலமாக நமக்கு உறுதியாகிறது. நாம் இது பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்பாக அந்த ஊடகங்கள் என்ன சொல்கின்றன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இதனுடைய நெறியாளர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர் என்பது தான் இங்கே வந்து ஒரு பலத்த விவாதமாக, ஒரு ஹாட் டாப்பிக்காக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் துர்கா என்ன சொல்கிறாரு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. నమస్తే, నేను మధు. టీవీకే పార్టీ అధినేత విజయ్ ఇప్పుడు సీఎం కాబోతున్నారు. అయితే ఆయన గురించి ఇప్పుడు ఆంధ్రప్రదేశ్ లో రకరకాల వార్తలు వస్తున్నాయి. ముఖ్యంగా వినిపిస్తున్న వార్త ఏంటి అంటే విజయ్ తెలుగువాడు, ఆంధ్రప్రదేశ్ మూలాలకు చెందినవాడు అని. మరి ఇది ఎంతవరకు నిజం ఈ రోజు మనం తెలుసుకుందాం. ప్రస్తుతం మనతో పాటు ఉన్నారు సీనియర్ జర్నలిస్ట్ డాక్టర్ దుర్గా వడ్లమాని గారు. వారిని అడిగి మరిన్ని విషయాలను తెలుసుకుందాం. నమస్కారం. இதற்கு பதிலளிக்கக்கூடிய அந்த மூத்த பத்திரிகையாளர் துர்கா என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து வெள்ளாளர் என்று வந்து தமிழ் வெள்ளாளர் அப்படின்னு சான்றிதழ் கொடுக்கிறாரு விஜய். ஆனால் அவருடைய தாத்தா வந்து இங்கே ஆந்திராவின் சித்தூரை சேர்ந்தவர்கள். அவர் மதிகா என்று சொல்லக்கூடிய மதிகா என்று அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு குடியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் பூர்வீகம் தெலுங்கு தான். அவர் வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் அவங்க போயிருந்திருக்காருங்க. அப்போ வந்து இந்த சந்திரசேகர் அவங்களுடைய அப்பா என்ன செஞ்சுருக்காருன்னா வெள்ளாளர் அப்படின்னு சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. அவருடைய பூர்வீகம் வந்து சித்தூர், ஆந்திரா தான். அவங்க அம்மா சோபா வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து தெலுங்கு பிராமணர் தான் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க கேட்கலாம். కొన్ని మనకి ఎంత నిజమో తెలియదు. నిన్న మనం తమిళ్ వెళ్ళాలర్ అని చెప్పాము. అయితే ఇవాళ వచ్చింది ఏంటంటే ఇతను తెలుగు మాదిగ కులానికి చెందిన వ్యక్తి, చిత్తూరు దగ్గర తల్లపల్లికి చెందిన వ్యక్తి అని. అంటే వీళ్ళ తాతగారు. ఆయన ఏం చేశారట, ఆయన తర్వాత రామేశ్వరానికి వలస వెళ్ళారు తమిళనాడు. వెళ్ళి అక్కడ ఒక మత్స్యకారుల కుటుంబానికి చెందిన లేడీని, అంటే ఒక మహిళని రెండో పెళ్లి చేసుకున్నారు. విజయ్ వాళ్ళ తాతగారు చేసుకున్నప్పుడు ఈయన పుట్టారు చంద్రశేఖర్. విజయ్ వారి నాన్నగారు అంటే సెకండ్ వైఫ్ కుమారుడు. తర్వాత ఈ చంద్రశేఖర్ క్రిస్టియానిటీ తీసుకున్నారు. అంటే ఫస్ట్ వాళ్ళు హిందువులే, ఈయన కన్వర్ట్ అయ్యి శోభ అనే ఆవిడ ఒక బ్రాహ్మణ్ లేడీ, తెలుగు బ్రాహ్మణ్. ఆవిడని ప్రేమించి పెళ్లి చేసుకున్నారు. లవ్ మ్యారేజ్. శోభ గారి తండ్రి గారు ఏవిఎం స్టూడియోస్ లో ఫ్లోర్ మేనేజర్ గా చేసేవారట. వారి పేరు నీలకంఠం అని తెలుసు. సో మొత్తానికి తెలుగు రూట్స్ ఉన్నాయి. మాదిగ కుటుంబానికి చెందిన వాళ్ళు, నిజంగా మాదిగ కుటుంబానికి చెందిన వాళ్ళు అయితే ఇవాళ చాలా సంతోషించాల్సిన అంశం మనందరం. இது தவிர இந்த மாதிகா என்கிற இந்த குடி மக்கள் ஆந்திராவில் விஜய் அவர்களுடைய அந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அதையும் நீங்க பார்க்கலாம். ஜெய் மாதிகா, ஜெய் ஜெய் தளபதி மாதிகா. தமிழ்நாட்டில் 45 லட்சம் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், 6 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். இதே போல தான் நீங்கள் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஒரு ரேஷியோவிலேயே அங்கேயும் தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், மலையாளிகள் உள்ளிட்ட எல்லோருமே இருக்காங்க. இலங்கையிலும் நீங்கள் வடக்கு கிழக்கில் அதிகமாக, குறிப்பாக வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் அரசியலில் முன்னிலை வகித்திருக்கிறார்கள். வரதராஜ பெருமாள் என்கிற மிக முக்கியமான வடக்கினுடைய தமிழ் தலைவராக நாம் பார்க்கக்கூடிய அவருடைய தாய்மொழி தெலுங்கு தான். இதுபோல் ஏராளமான தெலுங்கர்கள் இலங்கையிலும் வடக்கில் வந்து அதிக அளவு அரசியலில் கோலோச்சியதன் காரணமாகத்தான்
இந்த 30 ஆண்டு காலம் நடைபெற்ற அந்த போரில் அவர்களை தனியே பிரித்து தெலுங்கர்களை வைத்துக்கொண்டு, எப்படி தமிழ்நாட்டில் இங்கே தெலுங்கர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அரசியலை கைப்பற்றி தமிழர்களை அவர்கள் எப்படி முறியடித்தார்களோ அதே போல தான் நீங்கள் இலங்கையிலும் இந்த இலங்கை அரசாங்கமும் மொசாட் என்கிற இஸ்ரேல் உளவுத்துறையும் இந்தியாவினுடைய முக்கியமான துறைகளும் இணைந்து தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்தது. ஆட்சி அதிகாரங்கள் மற்றும் பல்வேறு இடங்களிலெல்லாம் தெலுங்கர்களை வைத்து தமிழர்களை வீழ்த்தச் செய்தார்கள். இந்த பின்னின்று இயங்கக்கூடிய இலங்கை அரசாங்கம், இஸ்ரேலினுடைய மொசாட் மற்றும் இந்தியாவினுடைய இந்த தமிழர்களுக்கு எதிரான, குறிப்பாக மொழிவழி தேசிய இனங்களுக்கு எதிரான ஒரு பெரு இயக்கம். ஆக இவர்களெல்லாம் ஒரு கூட்டணியாக இணைந்து தமிழர்களுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய, தமிழர்களோடு தமிழர்களாக வாழக்கூடிய தெலுங்கர்களை வைத்தே தமிழர்களை அரசியல் ரீதியாக வீழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நிரூபணமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட தற்பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026 தேர்தல் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் அதிலும் நிறைய தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. குறிப்பாக நடிகர் விஜய் தற்பொழுது ஆந்திராவில் சொல்லப்பட்ட அந்த அடிப்படையிலே நம்ம சொல்கிறோம். அதற்கு பிறகு அவரோடு இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அதே போல் விஜய்க்கு அரசியல் வியூகம் வகுத்து தரக்கூடிய ஒருத்தர். அதன் பிறகு தற்பொழுது அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தெலுங்கர்கள். நீங்கள் இந்த விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியில் குரல் கொடுத்த திருச்சி வேலுச்சாமி ஐயா அவரும் ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள், தாய்மொழி அவங்களுக்கு தான். விடுதலை சிறுத்தைகள் சொல்லிக்கவே வேண்டாம், நீங்கள் அது தெரிஞ்ச ஒன்று தான், அது உலகத்துக்கே தெரிந்த ஒன்று. அதே போல் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தவர்களில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பின்னின்று செயல்பட்டவர் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன். அதே போல் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களையும் பாருங்கள். மிக முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதே போல் அவைத்தலைவர், அப்புறம் கட்சியினுடைய தலைவர், அப்புறம் கொறடா, இவர்களும் பார்த்தீங்கன்னா அவருடைய தாய்மொழியும் தெலுங்கு தான். தமிழ்நாடு சட்டப்பேரவை தற்பொழுது ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இரண்டுமே தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியம் தமிழர்கள் இங்கே ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக விஜய் அவர்கள் அவருடைய தாய்மொழி, அவருடைய தாத்தாவின் காலத்திலிருந்து அவருடைய தாய்மொழி தெலுங்கும், அவருடைய பூர்வ குடி தெலுங்கர் குடிதான் என்றும், அவர்களுடைய பூர்வ இடம் ஆந்திராவில் உள்ள சித்தூர் என்பதையும் நாம் சொல்லவில்லை, ஆந்திராவில் ஊடகங்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்லி கொண்டாடி மகிழ்கிறார்கள். மொழிவழி தேசிய இனங்களாகவும் மொழிவழி மாநிலமாகவும் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழர்கள் இனமும் ஆட்சி அரியணையில் ஏற முடியாத வண்ணம் அனைத்து கட்சிகளிலுமே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இந்த தெலுங்கர்கள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியலை மீண்டும் மீண்டும் தமிழர்கள் கைகளில் கொடுக்காமல் பார்ப்பன பூச்சாண்டி காட்டியோ, பாஜக பூச்சாண்டி காட்டியோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு பூச்சாண்டி காட்டியோ தமிழர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் சென்று விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் எளிதாக கடந்து செல்ல முடியாது, கடந்து செல்லவும் கூடாது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.